ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய மகிமை என்றென்றும் உண்டாவதாக. அவர் ஒருவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இந்த நாளிலே கடந்த வாரத்தினுடைய செய்தியினுடைய தொடர்ச்சியாக ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய 2 வசனங்களிலிருந்து நாம் சில காரியங்களை தியானித்தோம். அதில் முக்கியமாக ஆகார் சொன்னதான நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆண்டவரை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து திரும்பவும் நாம் நம்முடைய தேவன் நம்மை காண்கிறவர், நம்முடைய தேவன் நம்மை காண்கிறவர். இந்த நாளிலே இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு விதமாய் நான் வைக்க விரும்புகிறேன், சொல்ல விரும்புகிறேன். கர்த்தரின் பார்வை. ஆண்டவர் பார்க்கிற விதமாக நான் பார்க்கிறேனா? அப்போ ஒரு விஷயத்தை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார், நாம எப்படி பார்க்கிறோம், இதை குறித்து நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள போகிறோம். ஆகாருடைய விஷயத்தை ஆபிரகாம் எப்படி பார்த்தார், கர்த்தர் எப்படி பார்த்தார்? ஆபிரகாமுடைய அந்த பார்வை எப்படிப்பட்டதா இருந்தது அப்படி என்றால் ஒரு மனுஷ தன்மையிலே இருந்தது. ஆனால் கர்த்தர் அதை எப்படி பார்த்தார்? கர்த்தர் அதை பார்க்கும் பொழுது ஆபிரகாம் இடத்திலே சொல்லுகிறார், ஆகாரிடத்தில் பிறக்க போகிற பிள்ளையும் உன் வித்தாய் இருக்கிறபடினால் அவங்களையும் நான் என்ன செய்வேன்? அப்போ ஆண்டவர் பார்வை என்னவென்றால், ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தால் ஆண்டவர் அந்த பார்வையிலே அந்த விதத்திலே ஆண்டவர் கொஞ்சம் வித்தியாசமாய் அதை பார்க்கிறார். இன்றைக்கு அதை குறித்து நாம் அதிகமாக தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அங்கே ஆண்டவர் இப்படி பேசுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். மனுஷர் பார்க்கிறபடியே நான் பாரேன். மனுஷன் பார்க்கிற மாதிரி நான் என்ன செய்ய மாட்டேன்? பார்க்க மாட்டேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க முடியாது. ஆனால் ஆகார் கர்த்தரை பார்த்து சொன்னார், நீர் என்னை காண்கிற தேவன். அப்படியானால் ஆபிரகாம் காணாததை, ஆபிரகாம் கண்டு எனக்கு உதவி செய்யாததை, என் தேவனே நீர் என்னை கண்டீர், எனக்கு உதவி செய்தீர். ஆபிரகாமுடைய பார்வை என்னை வெளியேற்றுகிறதா இருந்தது, ஆனால் உம்முடைய பார்வை என்னை ஆதரிக்கிறதா இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு அதைத்தான் இங்கே ஆண்டவர் ஒரு சில இடங்களிலே அவர் எப்படி தன் பார்வையை வெளிப்படுத்தினார் என்பதை உங்களுக்கு ஒரு 4 விதமான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அங்கே நான் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தர் தீர்க்கதரிசியோடு பேசுகிறார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ. நல்லா கவனிங்க. இவ ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, சவுல் நான் விரும்பினபடி என் பார்வைக்கு சரியாய் அவன் எதையும் செய்யவில்லை. அவனுடைய ஆட்சி சரியில்லை, அவன் என்னோடு இருக்கிற தொடர்பு சரியில்லை. ஆனாலும் ஆண்டவர் ஆட்சியில் தான் வச்சிருக்கிறார். எப்போதுமே ஒரு விஷயத்தை கவனிங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும்படி உங்கள்கிட்ட ஒன்றை கொடுத்துட்டார்னா உடனே அவர் பிடிங்கிட்டுலாம் போக மாட்டார். அவர் ஒரு நாளும் யார்கிட்டையும் அப்படி இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. யாருக்கு எந்த கிஃப்ட் கொடுத்தாலும் சரி, எந்த வரம் கொடுத்தாலும் சரி, என்னதை கொடுத்தாலும் சரி, இது வரைக்கும் யார்கிட்ட அவர் என்ன செய்யலை? திரும்ப எடுக்கவே இல்லை. அவர் டெக்னிக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆளை தொந்தரவே பண்ணாமல் பக்கத்தில் இன்னொரு ஆளை என்ன ஆக்கி விட்டுருவார், உருவாக்கி பெரிய ஆளாக்கிடுவார். நம்ம யோசிப்போம், என்ன இது, எனக்கும் ஆண்டவர் கிஃப்டெல்லாம் கொடுத்தாரு, ஆனால் நான் பெரிய ஆளாக ஆகலையே அப்படின்னா, அவருக்கு ஏதோ அவர் பார்வைக்கு அங்கே என்ன ஆயிடுச்சு, ஏதோ பிடிச்சாமல் இல்லாமல் போயிடுச்சு, பிடிக்காமல் போச்சு. அவர் பார்வைக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் பார்வைக்கு நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் நம்மளெல்லாம் கேட்டால் இந்த உலகத்தில் யார் அழகான ஆள்னா எல்லாரும் யாரை தான் சொல்லிக்குவோம்? நம்மளை நம்மே சொல்லிக்குவோம். யார் ஒரு நல்ல குணத்தில் இருக்கிற ஆள் ஒரு ஆளை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அதுவும் யாரை தான் சொல்லுவோம்? நம்மளை தான் சொல்லுவோம். நம்மளை பற்றி சொன்னால் நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம்? என்ன மாதிரி யாரும் இப்படிலாம் செய்ய முடியாது, நான் இப்படி கேரக்டரு, நான் இப்படி இருப்பேனாக்கும், அப்படி இருப்பேனாக்கும், எல்லாம் நம்ம சொல்லுவோம் நம்மளை பற்றி. இது எதை வைத்து சொல்லுகிறோம்? நம்மளே பார்த்துக்கிட்டு நம்ம நினைப்பு என்னென்னா நம்மளை தான் எல்லாத்துலேயும் சரியாக இருக்கோம் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அதை எப்படி பார்க்கிறார் என்பதை கொஞ்சம் வேத வசனத்தை ஒப்பிட்டு அளந்து பார்த்தால் அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் ஆண்டவருடைய பார்வை என்ன. ஒரு மனுஷனை பார்த்தால் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? வேதத்தில் பல இடத்துல ஆண்டவர் பார்த்த விதங்கள் உண்டு. ஒரு முறை திடீரென்று ஒரு விபச்சார ஸ்திரியை பிடித்து கொண்டு வந்து அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் குறையாக சொல்லி வந்தார்கள். இப்போ இயேசுவின் பார்வை எப்படி இருந்தது? பாவத்துக்கு உடந்தையா போனாரா?
இல்லை. ஆனால் அவர் பார்வை எப்படி இருந்தது என்றால், நீ அவளை குற்றப்படுத்திட்டு வர்றிய, நீ யாரு குற்றப்படுத்துற? நீ யாரு? நீ குற்றமாய் இருந்து கொண்டு இன்னொருவரை எப்படி குற்றம் சொல்ல முடியும்? இன்னொருவரை எப்படி குற்றம் சொல்ல முடியும்? சில நேரம் ஜெர்ஷாட்ட சில வேலை சொல்லுவேன், ஜெர்ஷா இதை வேகமாக செய், நீங்கள் இதை செஞ்சீங்களா? அவள் உடனே எண்ணி அன்னைக்கு வேற ஏதாவது ஒரு ஒர்க்கை அவங்க அம்மா என்கிட்ட சொன்ன வேலையை நீங்கள் உடனே சொன்னீங்களா, செஞ்சீங்களா? அம்மா சொன்ன உடனே நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு திருப்புவா என்னைய. அவளை ஏதாவது செய்ய சொன்னால் அவள் என்னையை திருப்புவா. நீங்கள் நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம், அப்படி தான் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லி அங்கே வர்ற அவ்வளோ பேரும் குறை சொல்லிக்கிட்டு வராங்க. அப்போ ஆண்டவர் அழகாக சொன்னார், நீங்கள் எல்லாரும் சரிதானா? உடனே எல்லாரும் அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களில் யார் குறை இல்லையோ அவன் என்ன பண்ணிட்டு போ, கல் எரிஞ்சிட்டு போ அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன மாத்திரத்தில் ஒருத்தருமே என்ன செய்யலையா, கல் எரியலை. இன்றைக்கி நாம் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டுட்டாலே நம்ம பார்வை யார் மாதிரி இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்கள். தேவனுடைய இயேசுவின் பார்வை மாதிரி தான் நம்ம பார்க்கணும். நம்மளும் உலக மனுஷன் மாதிரி என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அப்போ நம்முடைய பார்வையும் என்னவாக மாற வேண்டும்? தேவனை போல அவருடைய பார்வை. அப்போ ஆண்டவர் இங்கே ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார். ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்க விரும்பின அவர் இப்பொழுது ஒரு வீட்டை சொல்லுகிறார். வீட்டு அடையாளம் கரெக்டாக சொல்லிட்டார். என்ன சொல்றார் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட, சாமுவேலே நீ என்ன செய், நேராக கிளம்பி ஈசாய் என்ற ஒருத்தருடைய வீட்டிற்கு போ. அந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை கவனிங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். ஏன்னா இந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணது யார் தான்? இதே சாமுவேல் தான். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமனாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவர் குமாரர்களில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே இப்போ இவர் கிளம்புறாரு, வேகமாக கிளம்பி இப்போ நேராக எங்கே போகிறாரு? நேராக ஈசாய் வீட்டுக்கு போகிறார். இவர் யாருங்க? தீர்க்கதரிசி. இவர் ஆண்டவருடைய வெளிப்பாடு பெற்று அங்கே வருகிறார். ஆனால் தேவ வெளிப்பாடு இருந்த அளவுக்கு தேவ பார்வை அவர்கிட்ட இல்லை. தேவனுடைய வெளிப்பாடு அதிகமாக இருந்தது, ஆனால் தேவனுடைய பார்வை எப்படி இருந்தது பாருங்கள். அங்கே போய் கொண்டு அவர் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வரிசையாக வாசித்து கொண்டே வருவீங்கன்னா, அங்கே ஈசாய் வீட்டுக்கு போன உடனேயே அவங்க எல்லாரும் பயந்துட்டாங்க. பயந்து உடனே என்ன கேட்குறாங்க, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர்றீங்களே, இந்த செய்தியெல்லாம் நல்ல செய்தி தானா? நீங்கள் வர்றது எங்களுக்கு நன்மையா? திடீர்னு தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்திருக்கீங்களே. ஏன்னா இந்த கால தீர்க்கதரிசி மாதிரி கிடையாது. கண்ணை மூடின உடனே இருட்டாக இருக்கும், ஒரு பாம்பு தெரியுது, ஒரு பெரிய கட்டு தெரியுது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது. இந்த கால தீர்க்கதரிசி மாதிரி கிடையாது. அந்த கால தீர்க்கதரிசி வந்தால் பிரச்சனையை சொல்லி, இதுதான் பிரச்சனை, இதுதான் விஷயம், பார்த்து இருந்துக்கோ, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிட்டு போகிறது தான் அந்த கால தீர்க்கதரிசி, வேதம் சொல்லுகிற தீர்க்கதரிசி. இந்த காலம் அப்படி கிடையாது. இந்த காலத்தில் வசூலுக்காக எப்படியெல்லாம் பேசி முடியுமோ அப்படியெல்லாம் என்னத்தையாவது ஒன்று சொன்ன உடனே நம்மளும் அதை நம்பிட்டு ஏமாந்துட்டு வந்துடுறோம். ஆவியானவர் நமக்குள் வந்த பிறகு அவரே நமக்கு தெளிவாக எல்லாவற்றையும் பேசுகிறவர். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்னா அவர் உங்களுக்கு சகலத்தையும் என்ன செய்வார்? பேசுவார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். பார்க்குற இடத்துலலாம் தீர்க்கதரிசிகிட்ட போய் தலையை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. பார்க்குற இடத்துலாம் யார்ட்டையாவது தலையை கொடுத்து கர்த்தர் என்ன சொல்லுதார் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் பிரச்சனை இருந்தால் தான் அப்படி பேசணும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன இல்லை? ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நேரடியாகவே பேசலாம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? என் ஆண்டவர்கிட்ட நான் பேசுவேன், அவர் என்கிட்ட பேசுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அப்படி தான் வாழ்கிறீங்களா? அல்லேலூயா. உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு அவர் ஒரு நாளும் கோவித்து கொள்ளுகிறவர் அல்ல, விலகி போகிறவர் அல்ல. நீங்கள் பேசினால் அவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம். நமக்கு பை ஆள்லாம் வேண்டாம். சில நேரம் கிரிக்கெட்டில் பை ரன்னர்னு ஒருத்தரை வைப்பாங்க. எதுக்குன்னா இவருக்கு ஓட முடியாதான், அதனால ஓடுறதுக்கு ஒரு ஆளை வைப்பாங்க. ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆளெல்லாம் என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. நம்மளே பேசணும், நேரடியாக பேசணும். பேசி ஆண்டவர்கிட்ட பதில் கேட்கணும், பதில் வாங்கணும். அந்த அளவுக்கு பேசணும். சத்தமாக தான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கே சாமுவேல் அதே போலவே ஆண்டவர் அவன்கிட்ட வந்து பேசுகிறார். உடனே இவர் தைல கொம்பெல்லாம் ரெடி பண்ணார், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு, நேராக வீட்டுக்கு போயிட்டார். அந்த வீட்டுக்கு போன உடனே
இப்போ சொல்றாரு, உங்க வீட்டில் ஒருத்தரை அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் போய் சொல்லி, உன் வீட்டில் இருக்க எல்லா பிள்ளையும் நிப்பாட்டு, எல்லாரையும் வர சொல்லு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுறேன்னு சொன்ன நபரை நான் இப்போ என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாராம் பாருங்க. வரிசையா அவர் ஏற்பாடு பண்றாரு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பெத்லேம் ஊருக்கு போய் அங்கே 4ஆம் வசனம் பாருங்க. நீர் வருவது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றார். மேலும் ஈசாய் அவர்கள் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைப்பித்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாப்பை பார்த்தவுடன், நல்லா கவனிங்க, எலியாப்பை பார்த்தவுடன், எலியாப்புங்கிறது தாவீதுடைய அண்ணன். எலியாப்பை பார்த்தவுடன் அவர் சொல்றாரு, அங்க என்ன செய்ய போனாராம் பாருங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். இப்ப அங்க அந்த வீட்டுக்கு போன பிறகு ஆண்டவர்கிட்ட எந்த பிள்ளைய அபிஷேகம் பண்ணணும், எத்தனாவது பிள்ளைய அபிஷேகம் பண்ணணும்னா என்ன செய்யல, கேட்கல. இவர் பார்க்குறாரு. ஏன்னா இந்த அபிதாப் யாரு? 3 பேர், அபிதாப், எலியாப், அபினதாப், சம்மா. 3 பேர் யாருன்னா அவங்களுடைய அண்ணன்ல மெயினான ஆள். இந்த 3 பேர் எங்க இருக்காங்க அப்படின்னா இராணுவத்தில் இருக்காங்க, இஸ்ரவேலின் இராணுவத்தில் இருக்காங்க. ஆனா இந்த 3 பேர் தான் தாவீது அங்கே கோலியாத்தை வீழ்த்த வரும் பொழுது இதே 3 பேர் பயந்து போய் 40 நாள் எங்க நின்றுகிட்டு இருந்தானுங்க, ஒண்ணுமே செய்ய முடியாம நின்றுகிட்டு இருந்தவனுங்க. அவனுங்களை ஒருவனை பார்த்து இந்த எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, இவனா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அபிஷேகம் பண்ண போனாராம். இன்னைக்கு அநேக வேளையிலே நாம் என்ன செய்கிறோம் என்றால், கர்த்தருடைய பார்வை என்ன என்பதை யோசிக்காமல், கர்த்தருடைய பார்வை எப்படிப்பட்டது என்பதை யோசிக்காமல் நாம் வீணாக நம்முடைய நேரத்தை வீணாக்கி கொண்டு நம்முடைய விருப்பப்படியெல்லாம் செய்ய பார்க்கிறோம். முதலாவதாக, அபிஷேகத்தில் மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் பார்க்கிறவர் அல்ல. நம்மை அபிஷேகிக்கிறதிலே மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் பார்க்கிறவர் அல்ல. சில வேளையிலே சிலரை குறித்து நாம் இப்படி யோசிப்போம், இவருக்கெல்லாம் அபிஷேகம் வருமோ என்று நினைத்து கொண்டிருப்போம். கர்த்தர் பல வரங்களை கொடுத்து அபிஷேகிப்பார். அல்லேலூயா. பல வரங்களை கொடுத்து அபிஷேகித்து அவர்களை பயன்படுத்த கர்த்தர் வல்லவர். அப்ப யாரை குறித்தும் குறைவாக நாம் மதிப்பிடவே முடியாது. மனுஷன் பார்வையிலே சிலரை நீங்கள் பார்க்கும் பொழுது, நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் தகுதியற்றவர்கள் போல, குறை உள்ளவர்கள் போல, உதவாதவர்கள் போல, சில வேளையிலே சில நேரத்தில் நீங்கள் நினைக்கிறபடி அவர்கள் இல்லாதபடினால் சில நேரத்தில் நம்ம எதையாவது ஒன்று என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். சில நேரத்தில் சிலரை பார்த்த உடனே இவங்க சொல்லுவாங்க, அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க ஏதோ மோசமானவங்க போல தெரியுது பார்த்த உடனே. ஆனால் பழகி பார்த்தா தெரியும் அவங்க அப்படி ஒரு ஆளே இல்லை, அவங்க தப்பானவங்களே இல்லை. இப்படி நிறைய நேரம் மனுஷ பார்வையில் இருக்கிறோம். ஆனால் நாம் எல்லாருமே பார்க்க வேண்டிய விதம் எப்படிங்க? கர்த்தர் பார்வையிலே பார்க்க வேண்டும். கர்த்தர் பார்வை நமக்கு வேணும். அவர் பார்க்கிற பிரகாரமாக பார்க்க வேண்டும். உங்கள் அருகில் இருக்கிறவர்களையும் நீங்கள் அவர் பார்க்கிற பிரகாரமாக என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். சபைக்கு வந்தால் நம்முடைய ஒருத்தருக்கு ஒருத்தரை நம்ம பார்க்கும்போது யார் பார்க்குற மாதிரி இருக்கணும்? அவர் பார்க்கிற விதமாய் பார்க்க வேண்டும். ஊழியக்காரனாகிய நான் உங்களை அவர் பார்க்கிற விதமாய் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி பார்க்கிறபடினால தான், பார்க்கும் பொழுதுதான் நமக்குள்ளே தேவ ஐக்கியம், பரிசுத்த காரியங்கள் பெருகும். அல்லேலூயா. இங்க வருகிற யாரும் குறைந்தவர்கள் இல்லை என்ற பார்வை எனக்கு அதிகம் உண்டு. ஏன் தெரியுமா? யாரை கொண்டும் கர்த்தர் என்ன செய்வார்? கிரியை செய்வார். உங்களில் யாரை கொண்டும் கர்த்தரால் கிரியை செய்ய முடியும். அவரால் என்ன கிரியை வேணாலும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப முதலாவதாக, அபிஷேகத்திலே மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கக்கூடாது. அப்போ ஒரு மனுஷனை அபிஷேகிக்க போகிறார், ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணி நம்மையும் அவர் ராஜாவாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அவர் தந்திருக்கிற அபிஷேகத்தினாலே நாம் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை மாத்திரமல்ல, நம்மை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் அவர் நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை அந்த விதமாக மாற்றி நம்மை வழி நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொண்டு போய் உடல் ரீதியிலே ராஜாவாக தோற்றமளிக்கிற ஆளுக்கு அபிஷேகம் பண்ண முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடல் தோற்றத்தில் அல்ல, உடல் தோற்றத்தில்
அல்ல. நம்ம ஒருத்தரை பார்த்தா என்ன செய்வோம்? நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் அவர் நல்லவர். கொஞ்சம் ஒரு மாதிரி அழுக்காக வந்துட்டாருன்னா உள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே, சில ஆஃபீஸ்க்குள்ளெல்லாம் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. கொஞ்சம் ஆள் நீட்டாக இல்லை, ஒரு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியா தோற்றத்தில் பார்ப்பதற்கு சரியாக இல்லாதது போல் தோணுன்னா உடனே உள்ளுக்குள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே விட மாட்டாங்க, முக்கியமான இடத்துலலாம் விட மாட்டாங்க. அங்கே போகணுன்னா அப்படி ஒரு நல்லா நீட்டாக போகணும் அப்படின்னு நினைப்போம். இதெல்லாம் மனுஷ பார்வை. ஆனால் கர்த்தர் பார்க்கிறபடி நாம் பார்க்க ஆரம்பித்தால் நாம் அநேகரை கர்த்தர் அண்டை கொண்டு வரலாம். அல்லேலூயா. ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது என்றபடினாலே அவர் பார்க்கிறபடி நாம் பார்க்க வேண்டும். அப்போ இங்கே இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் வீட்டிலே போய் அமர்ந்து கொண்டு ஒவ்வொருத்தரையா அவர் பார்க்கிறார். பார்த்தால் ஒருவரையும் கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் மனுஷன் பார்க்கிறபடி முகத்தை பாரேன். நான் மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், முகத்தில் உள்ள காரியத்தை தான் பார்ப்பான், நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி 7ஆம் வசனத்தில் அவர் சொன்னார். 8ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது ஈசாய் அபினதாயை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்னாக கடந்து போக பண்ணினான். இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான், அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. அப்பாவை யோசிச்சிருப்பாரு, ஏயா எல்லாம் இராணுவத்தில் ஏற்கனவே ட்ரைனிங் எடுத்து எவ்வளவு பலசாலியாக இருக்கிறான், ஒரு ராஜாவாக இருக்கிறாள் எப்படி இருக்கணும்? நம்ம பார்வைக்கு ராஜானா எப்படி இருக்கணுங்க? கம்பீரமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, கம்பீரம்லாம் எனக்கு தேவையே இல்லை, வாட்ட சாட்டம்லாம் எனக்கு தேவையில்லை, தோற்றம் அளிப்புலாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு என்ன தேவைங்கிறது தான் எனக்கு முக்கியம். இப்போ நாம் எல்லாரும் ஆண்டவர் பக்கம் வரும்போது அவருக்கு என்ன தேவைங்கிறது தான் உங்கள் எல்லாரிலும் அவருக்கு முக்கியம். அல்லேலூயா. உங்களை நீங்களே எப்படி நினச்சிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, ஆண்டவருக்கு உங்களை குறித்து எப்படி வேணும், நீங்கள் எப்படி வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறாருங்கிறத எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்க? ஆண்டவரே, என்னை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என் குடும்பத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க, நாங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட அப்படி பேசுகிறீங்க? அல்லேலூயா. நீங்களாவே ஆண்டவர்கிட்ட நான் இப்படி இருக்கேன் தெரியுமா, அப்படி இருக்கேன் தெரியுமாலாம் அவர்கிட்ட சொல்லாதீங்க. அவர்கிட்ட சொன்னால் அவர் யோசிப்பார், நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு என்னென்னு தெரியும், நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் லேசாக சொல்லிடுவார். இப்போ இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தன் சொந்த பார்வையிலே முயற்சித்து பார்த்து ஒருத்தரையும் ஆண்டவர் அங்கே ஆசீர்வதிக்கவில்லை. உடனே இவர் கேட்கிறார், 11ஆம் வசனம் பாருங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அப்போ இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? இவங்கெல்லாம் முக்கியமான ஜாபில் இருக்காங்க, இராணுவத்தில் இருக்காங்க. இவங்கெல்லாம் வாட்டம் சாட்டமாக எல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவங்களுக்கு ஆயுதம் ஏந்தி நிற்கிறது தான் பழக்கம். அவங்கெல்லாம் முக்கியமான ஆள். விட்டால் இஸ்ரவேல் அந்த இராணுவத்தினுடைய நிறைய தொழில்நுட்பங்களெல்லாம் இவங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். இப்படியெல்லாம் அங்கே விளக்கம் பேசப்படுது. எதுக்கும் அங்கே ஓகே சொல்லல ஆண்டவர். ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை என்ன செஞ்சுட்டு வாங்க, அவன் இங்கே வர்ற வரைக்கும் இங்கே ஒன்றுமே கை நினைக்கவே மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன். ஏன்னா என்னை ஆண்டவர் எதுக்கு அனுப்புனாரோ அந்த வேலையை நான் செய்யணும். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த வேலை நடக்கணும். சில நேரத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனால் எப்படின்னு வழி நடத்தப்படாமல் இருக்கிறோம். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நான் நினைக்கிறபடி தான். வேதத்தில் ஆண்டவர் உங்களை சில விஷயத்தில் சரி பண்ணணும்னு நினைச்சாருன்னா சரி ஆகத்தான் செய்யணும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? அல்லேலூயா. நான் ஊழியத்தை செய்யும்படி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். என்னையை சரி பண்ணணும்னு ஆண்டவர் நினச்சி ஒரு விஷயம் பேசுனா நான் உடனே என்ன செய்யணுங்க? சரி ஆகணும். சில நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, ஒரு முறை ஒரு ஊழியத்தில் ஆரம்பத்தில் இருந்தே இந்த பிசாசு துரத்துக்கிற வரத்தில் கர்த்தர் அதிகமாய் பயன்படுத்தி கொண்டு வந்தார். அப்போ ஒரு முறை ஒரு இடத்துக்கு பிசாசு துரத்த போயிருந்தேன். அப்போ போயிருந்த பொழுது நான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த பிசாசு என்ன பண்ணுச்சுன்னா, நான் வந்த உடனே நான் ஏதோ பெரிய பவர்ஃபுல் மேன் மாதிரி அது கத்துன உடனே எனக்கு ரொம்ப, இப்போ நம்ம மனுஷன் தானே, உடனே நமக்கு ஒரு இது வரும்ல. உடனே நான் என்ன பண்ணேன், என்னால் வேலை செய்த அப்படின்னு அங்கே போய் உட்கார போனேன். உட்கார்ந்த உடனே அது சொல்லுது, எரியுது ஆன்னு கத்துது. உடனே நான் வலது கையை நீட்டினேன், அதுக்கு ஒரு சவுண்டு விடுது. இடது கையை நீட்டினேன், அதுக்கு ஒரு சவுண்டு விடுது. உடனே கொஞ்சம் அப்படி இருந்துக்கிட்டே கால் அப்படி
சேரில் அப்படி உட்காந்துருந்தேன்ல, கால் இப்படி நீட்டினேன். சும்மா உட்காந்துருப்போம் கால் நீட்டுவோம்ல, கால் நீட்டினா உடனே என்ன செய்யுது, கத்துது. வலது காலை நீட்டியாச்சு. இப்போ அடுத்த செக்கிங் எதில் செக் பண்ணணும், இடது காலை. உடனே இடது காலை நீட்டினேன், இடது காலுக்கும் கத்துது. உடனே என் கர்ச்சிப்பை எடுத்து அப்படி தூக்கி அது மேலே போட்டேன். உடனே அதுக்கு ரொம்ப கத்துது. எல்லாம் ஜோம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ உடனே ஆண்டவர் கேட்டார், ஏப்பா நீ போய் என்ன பண்ண என்கிட்ட என்ன பேசினார் ஆண்டவர், நீ என்ன பண்ண? இப்போ என்ன ஆண்டவரே, போய் டெலிவரன்ஸ் தானே, பிசாசு அங்கே போய் ஆடிச்சுல, போய் உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்தி. அப்போ ஆண்டவர் உணர்த்தினார், இங்கே பாருப்பா, அது உன்னைய என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அது உன்னைய மாம்ச ரீதியான மேட்டிமையையும் பெருமையையும் உனக்குள்ள என்ன செய்ய பார்க்குது, கொண்டு வர பார்க்குது. அதனால நீ இதோட திருந்திரு அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட சொன்னார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுங்க? அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அது ஏதாவது என்னைய பார்த்த உடனே அப்படியே என்னைய நான் ஏதோ பெரிய வல்லமையான ஆள் மாதிரி பில்டப் கொடுத்து பார், அமைதியாரு. எப்படி இரு, அமைதியாரு. சில நேரம் அந்த பிசாசு துரத்துறதுக்கு சிலர் உதவி செய்கிறவங்க நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அமைதியாரு, ஒரு சவுண்டு கொடுக்கக்கூடாது. நான் உனக்கு கட்டளை கொடுக்குறேன், இயேசு நாமத்தில் என்ன பண்ணிடு, ஓடி போயிரு, அவ்வளோதான். ஏன் அப்படி சொல்லணும்? ஏன்னா அது என்னை ஏமாற்றி நான் ஒரு பெரிய ஒரு இது மாதிரி என்னைய பில்டப் பண்ணி காமிச்சு என்னைய மாம்ச ரீதியாக என்ன செய்ய பார்க்குது, எனக்குள்ள ஒரு மேட்டிமையை கொடுத்து என்கிட்ட கர்த்தர் அப்படியே வல்லமையாக இறங்குற மாதிரி, அப்படியே என்னுடைய ஒவ்வொரு அவயவத்திலையும் ஆண்டவருடைய வல்லமை இறங்குற மாதிரி இப்படி ஆக்ஷன்லாம் கொடுக்கறதுக்கெல்லாம் என்னை அப்படியே உசுப்பேத்தின மாதிரி பண்ணி என்னை அப்படியே ஒரு என்னதான் இருந்தாலும் நான் இப்போ கையை நீட்டும் போது அது அங்கே கத்துச்சுன்னா என் அறிவில் எனக்கு புரியுமா புரியாதா? சொல்லுங்கள் சத்தமா, என் அறிவில் புரியுமா புரியாதாங்க? அப்போ எனக்கு ஒரு அறிவில், என்னுடைய அறிவில் ஒரு புரிதல் வருது. என் கையை நீட்டினா பிசாசெல்லாம் என்ன பண்ணும், அப்படியே நடுங்கும். அப்படி இந்த அறிவில் இப்படியே என்னைய சொல்லி எனக்குள்ள ஒரு மேட்டிமையை கொடுப்பதற்கு பிசாசு முயற்சிக்கிறதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அன்னையிலிருந்து இன்னே வரைக்கும் அதில் நான் திருந்தினேன். ஆமென். நான் ஏன் இதை அப்படி திருந்தினேன்னு சொல்கிறேன்னா, மனுஷனுடைய அந்த குணாதிசயத்தில் செயல்படுவதற்கு பிசாசினுடைய தந்திரம் கிரியை செய்து அது நம்மளை மேன்மையாக காட்ட விரும்புகிறது. நம்ம உடனே அந்த மேட்டிமைக்குள்ளே போயிடும். அப்படி சொல்கிறவங்க கவனித்து பாருங்க, நான் வந்தால் போதுங்க பிசாசெல்லாம் உலகி ஓடிடும் அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் என்ன அர்த்தம், அது வஞ்சித்து மைண்டில் ஏறிடுச்சின்னு அர்த்தம், அவங்கள பெருமைப்படுத்திருச்சின்னு அர்த்தம். சொல்வதற்கு ஒன்றுமில்லை. காரணம், வல்லமை யாருடையதுங்க? வல்லமை யாருடையது? கர்த்தருடையது, என்னுடையது அல்ல. நான் ஒரு ஆயுதம், அவ்வளோதான். அல்லது ஒரு நபர். அங்கே நான் போகும்போது நான் போனதினால் அல்ல, நான் போனதினாலதாகத்தான் இருக்கலாம் ஒருவேளை, ஆனால் வல்லமை யாருக்குள்ளது? கர்த்தருடையது. அதிலே நான் பெருமைப்பட ஒன்றுமே இல்லை. நான் பெருமையாக பேசினா அர்த்தம் என்னன்னா, பிசாசு என்னைய வஞ்சித்திருச்சு, அந்த வஞ்சனையில் நான் என்ன பண்ணிட்டேன்னு அர்த்தம், விழுந்துட்டேன்னு அர்த்தம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அப்படி இன்னைக்கு நிறைய பேரை ஏமாற்றி வச்சிருக்கு. இல்லை, தேவனுடைய வல்லமை மாத்திரம்தான் மேன்மையானது. அல்லேலூயா. அப்போ இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தான், தீர்க்கதரிசன வல்லமை இருக்கிறது, வெளிப்பாடு இருக்கிறது, புரிதல் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் இவன் பார்வை எப்படி தான் இருக்குது, மனுஷன் மாதிரி தான் இருக்குது. அப்போ நல்லா கவனிங்க, நாம் எப்போ எதை பார்த்தாலும் நமக்கு எது தான் வரும், என்ன பார்வை தான் வரும்? மனுஷ பார்வை தான் வரும். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட நம்ம கொஞ்சம் நம்மளை ஆண்டவருக்குள்ளே பலப்படுத்தி, ஆண்டவரே நீங்கள் பார்க்குற மாதிரி என் பார்வையை மாற்றுங்க, உங்கள் சிந்தை மாதிரியே என் சிந்தை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது. அந்த சிந்தை தான் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். அப்போ மாம்ச சிந்தை ஒன்று இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா எனக்குள்ள எப்போதும் என்ன சிந்தை வேலை செய்யக்கூடாது, மாம்ச சிந்தை வேலை செய்யக்கூடாது. ஆவியின் சிந்தை, அது ஆவியானவர் நமக்கு தந்திருப்பது. அப்போ இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய பார்வையில் அங்கே இருக்கிற யாரையும் ஆண்டவர் சொல்லலை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே இருக்கிற இன்னொரு பையன் இருக்கிறான், உன் வீட்டுக்கு தான் அனுப்பியிருக்காரு, நீ காமிச்ச எந்த பிள்ளையும் ஆண்டவர் இல்லைன்ட்டார்னா இன்னும் வேற ஒரு பிள்ளை இருக்கு. உடனே ஆள் அனுப்பியாச்சுங்க. அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமா இருந்தான். இப்போ இதுக்கு முன்னால் பார்த்தவன்லாம் அவனும் அப்படி தான் இருந்தான். ஆனால் மாம்ச பார்வையில் ராஜா மாதிரி இருந்தாங்க. அப்பொழுது கர்த்தர் சொன்னார் பாருங்க, இவன் தான், நீ எழுந்து இவனை என்ன செய், அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பார்வை
ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவங்கிற கான்செப்ட்லாம் இல்லை. ஆண்டவருடைய பார்வை இருதயம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த இருதயத்தை பார்த்த தேவன் அங்கே அவருடைய அபிஷேகத்தில் அவருடைய பார்வை இப்படி இருந்தது. அப்ப அங்க உடனே அவன் தைல கொம்பை எடுத்து 13ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய பார்வை என்னங்கிறத புரியாமலே நம்மளாகவே பார்த்து விஷயத்தை செய்வதல்ல. அப்போ ஒரு காரியத்தில் நம்ம எல்லா விஷயத்துக்கும் யாரை முன்னிலைப்படுத்தணும்? ஆண்டவரையும் அவருடைய பார்வையையும். அவருடைய வியூ, ஆண்டவருடைய வியூ என்ன, இதை நாம் பார்க்காமல் செய்யவே கூடாது. ஒரு பொருள் வாங்கினோம்னா அமேசான்லேயோ அல்லது வேற இந்த நிறைய அந்த ஆப்லாம் இருக்குல்ல, அதில் போய் ஒரு பொருள் வாங்கணும்னா கீழே ரிவ்யூன்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை ஏற்கனவே வாங்கினவனுடைய பார்வை. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று சில பேர் நல்லா இருக்கு, இல்லைன்னா இதை தயவுசெய்து வாங்கிடாதீங்க, இதை வாங்கி நான் படாத பாடு பட்டு விட்டேன் அப்படியெல்லாம் எழுதியிருப்பாங்க கீழே, வரிசை அப்படியே எழுதியிருப்பாங்க. இப்போ அது மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ஆண்டவருடைய காரியத்துக்கு வர்றீங்களோ அப்போல்லாம் அந்த வேத வசனத்தின் மூலம் ஒரு ரிவ்யூ நீங்கள் பண்ணணும். உங்களை உடனே ஒரு வசனத்தின்படி உங்களை ரிவ்யூ பண்ணணும். சரிதானா, நான் பார்க்குற பார்வை சரிதானா, இது ஆண்டவர் இப்படி தான் பார்ப்பாரா, ஆண்டவர் இப்படி தான் பார்த்து இதில் முடிவெடுப்பாரா அப்படின்னு உடனே ஒரு முடிவுக்கு என்ன செய்யணும்? வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் நம்மை அவருடைய அபிஷேகத்தை கொடுக்கும்போது மனுஷன் பார்க்கிறபடி அல்ல, அவர் பார்க்கிறபடியாக. ஹல்லேலூயா. அப்ப இங்க இருக்கிற உங்களை எல்லாரையும் மற்றவர்கள் உங்களை என்ன பார்த்தார்கள் என்ன சொன்னார்கள் அல்ல, உங்களை காண்கிற தேவன் உங்களை அபிஷேகிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை உங்களிடத்தில் சிலர் வந்து சொல்லி இருக்கலாம், நீங்கள் அபிஷேகம் பெற வேண்டும் என்றால் இன்ன தகுதியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி. வேதத்தில் பல தகுதிகள் போட்டிருக்கிறது. ஆனாலும் ஒரே தகுதி என்னவென்றால் உங்கள் இருதயம் அவரோடு கனெக்ட் ஆனா உடனே அபிஷேகம். அல்லேலூயா. உங்க இருதயம் அவர் கூட கனெக்ட் ஆனா உடனே அபிஷேகம். இருதயம் கனெக்ட் ஆனா என்ன? என் இருதயம் எப்போ கனெக்ட் ஆகும்னா, எப்போ நான் என்னை சரிப்படுத்தி கொண்டு கர்த்தர் சமூகத்துக்கு வருகிறேனோ அப்பொழுது என் இருதயம் அவர் கூட என்ன செஞ்சிடும்? கனெக்ட் ஆயிரும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் பாருங்க. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயையும் தீர்க்க தரிசனங்களையும் எழுதியிருக்கிறவரையும் கண்டோம். பிலிப்பு நாத்தான்வேல் என்பவரை பார்த்து அவர் சொல்லுகிறார், நாங்க யாரை பார்த்தோம்? நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளுள் எழுதியிருக்கிறவரையும் கண்டோம். தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்காங்க, மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்காரு, அவர்தான் மேசியாவாகிய இயேசு, அவரை நாங்கள் கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து நூறானுமாகிய இயேசுவே என்றான். இப்ப இது போய் யார் சொல்றான்னா, பிலிப்பு போய் நாத்தான்வேலுக்கு சொல்றார். இப்ப நாத்தான்வேலின் பார்வை எப்படின்னா, அவனுடைய புரிதல் கிறிஸ்துவை குறித்து இருந்தது. அவனுடைய புரிதல் எப்படி இருந்தது? கிறிஸ்துவை குறித்து இருந்தது. ஆனால் அவனுடைய பார்வை அப்படி இல்லை. அவனுடைய புரிதல் என்னவென்றால் மேசியாய் வருவார். அவனுடைய புரிதல் என்ன? மேசியா தான் வந்து இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சரி செய்வார், மேசியாவாக ஒருவர் வரப்போகிறார். இந்த தெளிவெல்லாம் யாருக்கு இருந்துச்சு? நாத்தான்வேலுக்கு இருந்துச்சு. ஆனால் வந்திருக்கிற இயேசு தான் கிறிஸ்து மேசியா அப்படிங்கிற தெளிவு அவனுக்கு இல்லை. அந்த பார்வை இல்லை. அந்த பார்வையிலே பிலிப்பு பேசுகிறார். பிலிப்பு சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் என்ன சொன்னாங்களோ அவரை நாங்கள் நேரில் பார்த்தோம். அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு நாத்தான்வேல், நாசரேத் ஊரிலிருந்து யாதொரு நன்மை. ஏன்னா நாசரேத்து ஊர்ல இருந்து என்ன, அது ஒரு ஊராது? அந்த ஊர்ல இருந்து யார் வர்றான்னு சொல்ற? மேசியா வர்றாருன்னு சொல்ற வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு நிறைய நேரம் நாமளாகவே தெரிந்ததை வைத்து கொண்டு தெரிந்த அளவில் நம்ம எதையோ பேசிகிட்டு இருக்கோம். நாமவே எதையோ பேசிகிட்டு இருக்கிறோம், எதையோ சொல்லிட்டு இருக்கிறோம், எதையோ நம்ம தீர்மானித்து கொண்டிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் தேவன் பார்க்கிற விதமாக கர்த்தருடைய பார்வையில் எத்தனை பேர் பார்க்க விரும்புகிறோம்? அல்லேலூயா. இந்த நாத்தான்வேல்கிட்ட எவ்வளோ விளக்கம் கொடுத்தோம், புரியல அவருக்கு. எப்பா நியாயப்பிரமாணத்தில் சொன்னவர் தான்ப்பா, தீர்க்கதரிசிகள் சொன்னவர் தான்ப்பான்னா அவன் முடியவே முடியாதுன்ட்டான்.
அதற்கு நாத்தான்வேல் அப்படி சொன்ன பொழுது, இப்போ 47ஆம் வசனம் பாருங்க. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். ஏன்னா பிலிப்பு ஒரு வார்த்தை சொல்லிட்டார், இங்கே பாருப்பா நான் சொல்லிட்டேன், உனக்கு புரியல, நீ வேணா வந்து பாரு. பிலிப்பு என்ன சொன்னார்? நீ வேணா நாசரேத்தில் வந்து பாரு. அங்கே போனால் இயேசு நாத்தான்வேலிடத்தில் தெளிவாக ஒன்றை பேசினார். பேசின மாத்திரத்தில் நாத்தான்வேலினுடைய பார்வை இப்போ என்ன செய்யுதுங்க? மாறுகிறது. 50ஆம் வசனம் பாருங்க, 49ஆம் வசனம் பாருங்க. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். ஹல்லேலூயா. இந்த பார்வை வர்றதுக்கு முதல்ல நாத்தான்வேலின் பார்வை எப்படி தான் இருந்துச்சு? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, நாசரேத்தில் வாய்ப்பே இல்லை, நீ சொல்கிற வீட்டில் இருந்து வர வாய்ப்பு இல்லை, நீ சொல்கிற மாதிரி மேசியாவாக இருக்க வாய்ப்பு இல்லை, நீ சொன்ன மாதிரி நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் சொல்லி இருக்கிறவராக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ என்னதான், நீ வா, வந்து என் கூட வந்து பாரு, நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு உனக்கு தெரியும். அங்கே வந்து நாத்தான்வேல் பார்த்த பொழுதுதான் தெரிகிறது, நீர் தேவனுடைய குமாரன். நீங்களும் நானும் சரியாய் தேவனுடைய பார்வை போலவே பார்த்தால்தான் சில விஷயம் என்னன்னே உங்களுக்கு புரியும். மனுஷ பார்வையில் என்ன செய்யக்கூடாதுங்க? பார்க்கக்கூடாது. மனுஷ பார்வையில் சிலரை பார்த்தா அப்படி தான் எல்லாம் நல்லா பிரம்மாண்டமாக தான் தெரியும். இல்லை, தேவன் பார்க்கிறபடி பார்க்க வேண்டும். தேவன் பார்க்கிறபடி பார்த்தால்தான் சில காரியங்களை நம்ம சரிப்படுத்த முடியும். சில வேளையில் உங்களையே நான் தேவன் பார்க்கிறபடி பார்க்குறனால தான் சில நேரத்தில் எதாவதுன்னா உடனே வந்து சொல்கிறேன், பிரதர் சிஸ்டர் இது சரியில்லை, இப்படி செய்யாதீங்க, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல காரணம் என்ன? நீங்கள் மனுஷ பார்வையில் பார்த்து பேசுகிறீங்க, செய்கிறீங்க. நான் உடனே உங்களை எப்படி பார்க்குறேன்? தேவனுடைய பார்வையிலே. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் யாரையும் வெறுத்து ஒதுக்கி தள்ளுகிற தேவன் இல்லை, அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாக என்ன செய்வாய்? பலன் அளிப்பார். இப்போ நான் என்ன செய்யக்கூடாது? என் பார்வை எப்படி இருக்குன்னா, நிறைய நேரம் 7ஆம் வசனம் பாருங்க, வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். மார்க்கு 12:40 இப்படி சொல்லுகிறது, பார்வைக்கு நீண்ட ஜெபம், பார்வைக்கு நீண்ட ஜெபம். நல்லா கவனிங்க, நீண்ட ஜெபத்தை விட ஆழமான ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நல்லா கவனிங்க. சாக்கடை எப்படி ஓடும்? நீளமாக ஓடும். ஆனால் அது எப்படி ஓடாது? ஆழமாக ஓடாது. அதில் நிறைய அழுக்கெல்லாம் கிடக்கும். ஆனால் ஆறு எப்படி ஓடும்? நீளமாக தான் ஓடும். ஆனால் எப்படி ஓடும்? ஆழமாக ஓடும். இப்போ நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கணும்னா, நீண்ட ஜெபம் என்பதை விட ஆழமான ஜெபமாக இருக்க வேண்டும். அது என்ன? நீண்ட ஜெபத்துக்கும் ஆழமான ஜெபத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, நீண்ட ஜெபம் மேலோட்டமாக இருக்கும், ஆழமான ஜெபம் உருக்கமாக இருக்கும். அல்லேலூயா. இங்கே வேதத்தில் அதை பல விதத்தில் நான் உங்களுக்கு உணர்த்தலாம், ஆனால் இப்பொழுது அதற்குள்ளே நான் ரொம்ப போக விரும்பவில்லை. ஆனால் இங்கே நீங்கள் கவனித்து பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே 6ஆம் வசனம் பாருங்கள், மத்தேயு 6:6, உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு என்ன செய்வார்? வெளியரங்கமாய் ஜெபிப்பதல்ல, வெளியரங்கமாய் ஜெபிப்பதல்ல. இன்றைக்கி ஜெபம் அந்தரங்கத்தில் நடக்குது, ஆனால் அது லைவில் எப்படி வருது? வெளியரங்கமாக இருக்குது. எல்லாம் லைவ் தான். இல்லை, நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக நான் சொல்ல வருகிற காரியம், ஜெபத்தில் மனுஷன் பார்க்கிறபடி என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. எப்படி? ஒருவரை ஜெபம் பண்ண சொல்லுகிறோம், அவர் உடனே ஜெபம் பண்ண ஆரம்பித்து ஒரு 2 செகண்டில் முடிச்சிட்டாருன்னு வச்சுக்குவோம். 2 செகண்டில் முடிச்சிட்டார். இன்னொருவரை ஜெபம் பண்ண சொல்கிறோம், அவர் உடனே ஒரு 10-20 வசனத்தை சொல்லி மிரட்டி உருட்டின மாதிரி, இறங்கும் ஆண்டவர், ஜெபிக்கிறோம் ஆண்டவர் அப்படின்னோடனே 2 பேரையும் நிப்பாட்டி, உங்கள்கிட்ட யார் நல்லா ஜெபம் பண்ணான்னு கேட்டால் யாரை சொல்வீங்க? யாரை சொல்வீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். யாரை சொல்வீங்க? நல்லா அப்படி உருட்டி மிரட்டி ட்ருன்னவரை தான் நீங்கள் ஆமான்னுவீங்க. இந்த லேசாக ஜெபம் பண்ணவரை என்ன சொல்வீங்க? அவர் ஒழுங்காகவே ஜெபம் பண்ணல. இதுதான் நம்ம பார்வை, இதுதான் நம்ம பார்வை. நம்ம யாரை தான் நம்புகிறோம்? ஆமாம், மனுஷ பார்வைங்கிறது அதான் பாருங்கள்.
அப்படியே சத்தமாக அப்படியே இது பண்ணி இறங்கும் ஆண்டவரே. இங்கேருந்து விடுற சவுண்டில் பரலோகமே அதிர்ற மாதிரி சவுண்டு விட்டால் தான் ஜெபம்னு நினைக்கிறோம். ஜெபம் சவுண்டில் இல்லை, சத்தியத்தில் இருக்குது. நம்ம ஜெபத்தில் சரியான உள் அர்த்தம் இருந்தால் போதும். அல்லேலூயா. ஒரு முறை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என் தகப்பனார் ஊழியராக இருக்கும்போது ஒரு ஐயா இருக்கார். அவர்கிட்ட ஐயா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா ஸ்தோத்திரம் கூட அவருக்கு சொல்ல தெரியாது, அல்லேலியாலாம் சொல்ல தெரியாது. அல்லலோவியா அப்படிம்பாரு, ஸ்தோபஸ்தோ ஸ்தோபஸ்தோ அப்படி தான் சொல்லுவார். ஸ்தோத்திரம்லாம் சொல்ல தெரியாது. ஆனால் நீங்கள் அவர்கிட்ட ஜெபம் பண்ணிங்கன்னா வியாதியெல்லாம் சுகமாயிரும். ஜெபம் பண்ணிங்கன்னா அவர் என்ன ஜெபம் பண்ணினாருன்னே புரியாது. அவருக்கு படிப்பறிவே கிடையாது. அவர் என்ன ஜெபம் பண்ணுறாருன்னே நமக்கு இப்போ ஒழுங்காகவே புரியாது. சில வார்த்தைலாம் என்னன்னே தெரியாது. ஆனால் அவர்கிட்ட போய் ஐயா இவருக்கு முடியலையா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்னா சரி, உடனே அவர் கை வைப்பார், என்னமோ சொல்லுவார். சொல்லி முடிச்சோம் ஒரு 2 செகண்ட் தான் ஜெபம் பண்ணுவார், எல்லாம் சரியாக போயிடும். போயிட்டு வாங்க அப்படிம்பார். ஏன்? அவர் ஒரு வார்த்தையும் ஒழுங்காக சொல்லலையே, ஸ்தோத்திரமே உருப்படியாக சொல்லலையே, தெளிவாக சொல்லலையே. காரணம் என்ன? நாம் பார்த்ததெல்லாம் அப்படி, ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்குறவ அல்ல. இங்கே இருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரிலன்னு சொன்னீங்கன்னா, என்ன தெரிலன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். என்னது? நிறைய சொல்ல தெரில, அதை தான் சொல்கிறீங்க. ஜெபிக்கிறதுங்கிறது அது அல்ல. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுங்கிறது நிறைய சொல்லி, அப்படியே நிறைய சொல்லி, நீளமாக சொல்லி, ரொம்ப நேரம் சொல்லி, பெருசாக சொல்லி, சத்தமாக சொல்லி இல்லை. ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. அவர் சொல்ல வர்ற விஷயம், நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுறீங்களோ. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் எப்படி ஜெபம் பண்ணாராம்? கருத்தாய் ஜெபம் பண்ணார். அவ்வளோதான். கருத்து இருக்கா உங்கள் ஜெபத்தில்? சொல்ல வேண்டிய மேட்ரு சொல்லிட்டீங்களா? சொல்கிற ஆள் யாரு? அவர் சரியான பார்வையில் இருக்கிறாரா? அது போதும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அவ்வளோதான். நீங்கள் எதையாகிலும் அவருடைய நாமத்தை கொண்டு விசுவாசத்தோடு கேட்டால், நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆகும். தெளிவாக அப்படி தான் வசனம் இருக்குது. வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனம் பாருங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், தெளிவு. அவ்வளோதான். எனக்கு தேவை என்னன்னா, தெளிவாக நான் புரிஞ்சு நான் என்ன ஜெபம் பண்ணுறேங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும். நான் எப்படி ஜெபம் பண்ணுறேங்கிறதுல என்ன ஜெபம் பண்ணுறேன். 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும். இவ்வளவு தெளிவாக வசனம் போட்ட பிறகு என்ன பிரச்சனை உங்களுக்கு பெற்றுக்கொள்றதில்ல அப்படின்னா என்னென்னா, பல விஷயத்தை உள்ளே போட்டு அமுக்கியிருக்கோம். ஒருத்தர் இப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார், ஒருத்தர் இப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார், ஒருத்தர் அப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். எல்லாத்தையும் போட்டு குழப்பி எப்படி ஜெபம் பண்ணணுன்னே தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்படி தெரியுமோ அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். அல்லேலூயா. நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன். ஒருத்தருக்கு 1 மணிக்கு நைட்டு எழும்பி ஜெபம் பண்ணால் வர்ற தேவ பிரசன்னம் இன்னொருத்தருக்கு பகல் 11 மணிக்கு வருமா இருக்கும். நான் நைட்டு 1 மணிக்கு ஜெபம் பண்ணி அப்படி வந்ததுக்காக எல்லாரும் 1 மணிக்கு எழுந்துங்க, எல்லாரும் 1 மணிக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது. புரியுதா இல்லையா? ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் எனக்கு 1 மணிக்கு வர்ற அனுபவம், அந்த ப்ரெசன்ஸு, அந்த பிரசன்னம், அந்த பலன் உங்களுக்கு பகல் 11 மணிக்கு என்ன செய்யுமா இருக்கும்? வருமா இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? இதில் செய்முறை அல்ல, செய்கிற நபருடைய இருதயம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. செய்கிற நபருடைய இருதயம். நான் வேதத்தில் இருக்கிறத அப்படியே உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்கிறேன். அப்போ ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி செய்யாதீங்க. 8ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே, மத்தேயு 6:8, உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அப்போ நான் உபவாசிக்கும் போது கூட எப்படி இருக்கக்கூடாதான்? வாடலாக, முக வாடலாக. நீங்கள் உபவாசிக்கும் போது 16ஆம் வசனம் நினைக்கிறேன், நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக வாடலாக இராதையுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டு. எப்படி பார்க்குறாங்க? எப்படி செய்கிறாங்களாம்? பைபிளில் இருந்தால் வாசிக்கிறேன், என்னமோ இவர் குறை சொன்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. உபவாசிக்கிறது யாருக்குமே என்ன செய்யக்கூடாதான்? தெரியக்கூடாது. அப்படியே உட்காந்துருக்குது. என்ன நான் ஒரு 40 நாள் உபவாசம் இருக்கேன். எப்படி இருக்கேன்? 40 நாள் உபவாசம் இருக்கேன். அப்படியா? அப்போ அப்படியே ஒரு மாதிரி இப்படி என்ன பிரதர் உற்சாகம் இல்லாத மாதிரி இருக்கீங்க? இல்லைங்க, நான் இன்றைக்கி உபவாசங்க. வெளியவே தெரியப்படாதான், வெளியவே தெரியக்கூடாதான். அவர் சொல்கிறாரு, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல் முகவாடலாக இராதீங்கள். உபவாசம் இருக்கிற அன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்.
நம்மளை பார்க்குறவங்க கேட்கணும், என்ன பிரதர் இன்னைக்கு, என்ன சிஸ்டர் இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்கள்ட்ட என்ன சொல்ல தேவையில்லையா, உபவாசத்தை பற்றி சொல்ல தேவை. நீங்கள் உபவாசம் இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு தேவைக்காக உபவாசம் இருக்கீங்க, அந்த உபவாச ஜெபம் ஏன் கேட்கப்படலைன்னா உங்கள் உபவாசத்தை தான் நீங்கள் பெருசாக சொன்னீங்களே ஒழிய அந்த உபவாசத்தில் என்ன பெருசாக செய்யணுமோ அதை செய்யலை. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது நான் சொன்னது? உங்கள் உபவாசத்தை பெருசாக சொன்னீங்க, நான் இப்படி இருக்கிறேன், உபவாசம் சாப்பிட்லங்க, தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருக்கேங்க அப்படின்னு தான் சொன்னீங்களே ஒழிய உபவாசத்தை பெருசாக சொன்னீங்க. ஆனால் உபவாசத்தில் எது பெருசாக செய்யணுமோ அதை செய்யலை. அதுதான் மனுஷ பார்வை. அங்கே சொல்லியிருக்குது பாருங்க, மாயக்காரரை போல முகவாடலாக இராதையுங்கள். சத்தியத்தை சரியாக அறிஞ்சு கொண்டு செயல்படணுங்க. அவர்கள் உபவாசிக்கிறதை எப்படி இருக்காங்களா, மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்கள். நான் இப்போ சொன்னது அங்கே தெளிவாக இருக்கா? அப்போ நீங்கள் உபவாசம் பண்ணும்போதே நான் இப்படி இருக்கேனாக்கும், இப்படி ஜெபம் பண்ணுறேன், இப்படி உபவாசம் இருக்கிறேன், இப்படி செய்வேன், 40 நாள் என்ன மாதிரி இருக்க முடியுமா, ஒரு வருஷத்துக்கு நான் 5 தடவை 40 நாள் இருப்பேன், 80 தடவை 20 நாள், இதெல்லாம் பேசினாலே முடிஞ்சு போச்சாங்க கதை. இதுதான் மனுஷ பார்வை. இதுதான் என்னதுங்க, மனுஷ பார்வை. மனுஷ பார்வை நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை யாருடைய பார்வை? கர்த்தர் பார்வை. ஹல்லேலூயா. அப்போ அவர் எப்படி சொல்றார் பாருங்க, நீயோ உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்கள் உபவாசத்தை நிறைய பேர்கிட்ட சொன்னீங்க? உங்கள் உபவாசம் யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எதுக்காக ஜெபம் பண்ண போகிறீங்களோ அது நடக்காது, அது கிடைக்காது, அது என்ன செய்யாது, கிடைக்காது. உங்கள் உபவாசம் யாருக்குமே என்ன செய்யக்கூடாதுங்க, தெரியவே கூடாது. உங்கள் உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் யாருக்கு தான் காணப்படணுங்க, தேவனுக்கு காணப்படணும். அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே. எல்லாம் வசனத்தை தான் வாசிக்கிறேன், இதுதான் சத்தியம், அதை கவனிங்க. உங்க உபவாசம் மனுஷன் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. சபையில் உபவாச ஜெபம் அறிவிப்பு கொடுத்து செய்கிறோம். இந்த உபவாச ஜெபம் தேசத்துக்கானது, தனிப்பட்ட ஆனதுக்கு அல்ல. இது தேசத்துக்காக மன்றாடுவதற்காக, ஆத்தும பாரத்துக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபம். அந்த உபவாசம் நம்ம எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம். ஆனால் அதையுமே உலகத்துக்கே உபவாச ஜெபத்துக்கு போடக்கூடாது. நமக்கு தான் உபவாச ஜெபம். நீங்கள் பர்சனலாக தனிப்பட்ட ரீதியில் உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நீங்கள் உபவாசம் இருப்பீர்கள் என்றால் அது யாருக்கும் தெரியக்கூடாது. உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய். அப்போ நீங்கள் உபவாசம் இருக்கும்போது நல்லா குளித்து, நல்லா ட்ரெஸ் பண்ணி, நல்லா எண்ணெய் தேய்ச்சி, நல்லா டிப்டாப்பாக இருந்து தான் ஜெபம் பண்ணணுமா? நம்ம உபவாசம் எப்படி இருக்குது? 40 நாள் உபவாசம்னா தாடியெல்லாம் வளர்ந்துருது. என்னென்னா என்ன செய்கிறதில்ல, சேவ் பண்ணுறதில்ல. என்னன்னு கேட்டால் உபவாச நேரத்தில் கத்தி படக்கூடாது. அவர் சொல்கிறார், நீ ஒழுங்காக இருந்தால் தான், நல்ல முகவாடெல்லாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நானே என்ன செய்வேன், கேட்பேன்றாரு. அப்போ என்ன அர்த்தம் பாருங்கள், மனுஷன் பார்க்கிற விதமாக, பார்க்கறதுக்காக, பார்க்கிறபடி எதையுமே என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. 4 பேர் என்னை பார்த்து நல்லா சொல்லணும். அப்போ என்ன செய்யலாம், நல்லா கோட்டெல்லாம் போட்டு டையெல்லாம் கட்டி, என்ன மாஸ்டர் பெரிய ஆள் தெரியுமில்ல, பெரிய ஆளுனுங்க எல்லாம் கோட்டை சுட்டெலாம் போட்டு உள்ள டம்மியாக ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருந்தா என்ன செய்ய, புரியுதா இல்லையா? போட்டிருக்கிற சட்டை சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் பேசுகிற சத்தியம் வல்லமையாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் வெளிப்படுற விதம் கரெக்டாக இருக்கணும். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும், உடுத்திருக்கிறதுல அல்ல. அல்லேலூயா. அப்போ நம்ம நிறைய நேரம் எதில் கவனம் செலுத்துகிறோம், மனுஷன் பார்க்கிறபடி, மனுஷன் பார்க்கிறபடி, 4 பேர் பார்க்குற விதமாக இல்லை. இன்றைக்கு உங்கள் பார்வையை மாற்றுங்கள், கர்த்தர் உங்களை பார்க்கிறபடி இருங்கள். அல்லேலூயா. மனுஷன் உங்களை இன்னைக்கு நல்லா சொல்லுவான். நான் பாருங்கள், சட்டை அயன் பண்ணாமல் போட்டு வந்தால் ஒரு குரூப் சொல்லுவீங்க, என்ன பாஸ்டர் சட்டை அயன் பண்ணாமல் போட்டு வந்துட்டார். இன்னொரு குரூப், எப்போவுமே அவர் என்னமோ சிக்கினே போட்டிருக்காரு. எதை செஞ்சாலும் ஏதாவது ஒன்று என்ன தான் செய்வோம் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லத்தான் செய்வோம். உலகம் அப்படி தான், எல்லாம் சொல்லும், பரவாயில்ல. நான் யார் சொல்வதற்காகவும் அல்ல, நான் என் தேவன் என்ன சொல்லுவார். எத்தனை பேர் என் கூட நிற்கிறீங்க?
அல்லேலூயா. என் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? பார்க்கிறவங்கெல்லாம் பார்க்கிறபடி அல்ல. அதனால தான் நான் உங்களிடத்தில் பேசும்போது நீங்கள் கவனித்து பாருங்கள், மனுஷன் பார்க்கிறபடி பார்த்து ஒரு நாள் உங்கள்கிட்ட நான் பேசியிருக்க மாட்டேன். இல்லை பாஸ்டர், எல்லாரும் வித்தியாசமாக சொன்னாங்க, நீங்கள் தான் பாஸ்டர் அந்த இடத்துல வித்தியாசமாக யோசிக்கிறீங்க. அதான் ஆண்டவர் பார்வை அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. 4வது வாசியுங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சீஷர்லாம் கூப்பிடுறாருங்க, வாப்பா நீ. எல்லா சீஷரையும் வரவழைச்சி சீஷர்கிட்ட சொல்றாப்புல, சீஷர்களே உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டா. என்னன்னா, இங்க பாரு, சர்ச்சுக்கு நம்ம வந்தோமா, இங்க சர்ச்சில் பார்த்தா எல்லாத்த விட யார் நிறையா கொடுத்தாமா? இந்த ஏழை விதவை நிறையா கொடுத்தான்னு சொல்லிட்டாரு. ஒரு குழப்பம் எல்லாருக்கும். ஏன்னா அவன் அங்கே மூடையாக கொண்டு வந்து காணிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர்லாம் எவ்வளோ வேணும் சொல்லுங்க, ஒரு செக் எழுதி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் ஆள் இருக்கு. எடைக்கு இடம் மாதிரிலாம் காணிக்க கொடுக்கலாம் ஆள் இருக்கு. ஆனால் ஆண்டவர் திடீர்னு சீஷரை கூப்பிட்டுங்க, வாப்பா நீ ஒரு மாதிரியா பார்க்க. ஏன்னா அங்கே ட்ரெஷரர் இருந்தாங்க, இயேசு கூட பொருளாளர் இருக்காங்க, செயலாளர் இருக்காங்க, இயேசு கூட எல்லா வகையான சீஷர்களும் இருந்தாங்க. சீஷனை கூப்பிட்டு சொல்கிறாரு, இங்கே வா, இவங்க இந்த அம்மா தான் நிறையா என்ன செஞ்சுருக்கு, காணிக்க போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே இருந்து எல்லாரும் இவங்க எல்லாம் கமெண்ட் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பற்றி அவரை பாரு நிறையா கொண்டு வராரு, அவரை பாரு இன்னைக்கு தங்கம் கொண்டு வந்திருக்காரு போல், அவரை பாரு இன்னைக்கு வெள்ளி கொண்டு வந்திருக்காரு போல், அவரை பாரு இன்னைக்கு இப்படி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இயேசு எப்படி பார்த்தாரு பாருங்க. அதான் நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் காணிக்க எவ்வளவு கொடுக்குறீங்கிறது முக்கியம் இல்லை, கொடுக்குறதுல கொடுங்கன்னு சொல்கிறேன். தசமபாகம் கூட நான் உங்கள்கிட்ட நிறைய நேரம் சொல்லுவேன், நீங்கள் எவ்வளவு அளவு வைக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, அந்த செயலுக்கு கீழ்ப்படிங்கிறது தான் முக்கியம். எத்தனை பேர் நான் சொன்னது ஞாபகம் இருக்குது? நான் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு அதை தான் சொல்ல வருவேன். தசமபாகம் கர்த்தருக்குரியது, அதை செலுத்த வேண்டும். அதை செலுத்துகள் என்பது கீழ்ப்படிதல். உள்ளுக்குள்ளே எவ்வளோ வைக்கணுங்கிறது அது அப்புறம் பேசிக்குவோம். உடனே பேர் எழுதி வெறும் கவரை போட்டுறாதீங்க, அர்த்தம் அது இல்லை. உள்ளே வைக்கிற அளவு மேட்ரே கிடையாது. எத்தனை பேர் நான் சொல்கிறத ஏற்றுக்கொள்கிறீங்க? நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்களாங்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கீழ்ப்படிதலே உத்தமம், கீழ்ப்படிதலே உத்தமம். சபைக்கு வர்ற சம்பாதிக்கிற அத்தனை பேரும் என்ன கொடுக்கணும்? தசம்பாகம் கொடுக்கணுங்கிறது வேதத்தின் சட்டம். அப்போ நான் தசம்பாகம் கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கறது? நானே 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன், 10,000 ரூபாய் அங்கே கொடுத்துட்டா அது அப்புறம் பேசிக்குவோம். ஆனால் நான் ஒரு 100 ரூபாயாவது வச்சு தசம பாகம்னு எழுதி, இது என்னுடைய தசம பாகம் ஆண்டவரே அப்படின்னு எழுதி போட்டேனா அப்படிங்கிறது தான் விஷயமே. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பணம் இருக்கோ இல்லையோ மனசு இல்லை அப்படின்ட்டார். இங்கே என்ன சொல்ல வருகிறார் பாருங்க. அந்த ஏழை விதவை குறித்து 41ஆம் வசனத்தில் பாருங்க, இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை என்ன செய்து கொண்டிருந்தாராம்? பார்த்து கொண்டு இருந்தார். இப்போ இன்னைக்கு இங்கேயும் 2 பெட்டியும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்ம பையில் எவ்வளோ இருக்குது, வீட்டில் எவ்வளோ இருக்குது, பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பெட்டியில் கொண்டாந்து என்ன போடுறோங்கிறதையும் பார்க்குறாரு. எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கர்த்தர் பார்வைங்கிறது நீங்கள் நானும் பார்க்குறபடி இல்லைங்க, நம்ம நினைக்கிறபடி இல்லை. ஆண்டவருடைய பார்வை வித்தியாசம். அல்லேலூயா. அவர் அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறதை அங்கே பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கும் உண்டாயிருந்ததெல்லாம். அப்போ எதை சொல்ல வர்றார் ஆண்டவர்? அளவு பற்றியா பேசுகிறாரு? பணத்தினுடைய மதிப்பீடு பற்றியா பேசுகிறாரு? இல்லை, பணத்தினுடைய மதிப்பீடை பேசவில்லை, பணத்தினுடைய அளவையும் பேசவில்லை, கொடுக்கிற இருதயத்தை தான் பேசுகிறார். நான் இப்போ ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு வர்ற எல்லாமே எதை சார்ந்து தான் சொல்லிட்டு வரேன்? இருதயத்தை சார்ந்து. அப்போ ஆண்டவர் மனுஷன் பார்க்கிறபடி பார்ப்பது அல்ல, அவர் எப்படி தான் பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயம் என்ன, உங்கள் எண்ணம் என்ன? இப்போ இங்கே இந்த காணிக்கை போடுகிறதுல அவர் என்ன சொல்லுகிறார்? வசதியானவர்கள் இருக்கிறதுலேருந்து எடுத்து போடுறது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. ஆனால் இந்த ஏழை விதவை எப்படி போட்டாள்னா இருக்கிறதே அவ்வளோதான்,
இருக்கிறதே அவ்வளோதான், அதை கொண்டு போட்டாலாம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, கொடுக்கிற எண்ணத்தில் வந்தவர்கள் எல்லாரும் கொடுத்தது உண்மைதான், ஆனால் கொடுத்ததில் பூரணம் யாருடையதுன்னு சொல்கிறாரு, எல்லாத்தையும் போட்ட ஆள் தான் சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் கொடுக்கறது என்னைய பாதிக்கிற அளவுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த ஏழை விதவை எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெளியே போனால் என்ன இருந்திருக்கும் கையில், பணக்காரன் கொடுத்துட்டு வெளியே போகும்போது அங்கே போனாலும் என்ன இருக்கும் கையில், பணம் இருக்கும். ஆனால் அந்த ஏழை விதவை கொடுத்துட்டு வெளியே போனால் என்ன இல்லை, பணம் இல்லை. அதுதான் கொடுக்கறதுனுடைய ஆசீர்வாதத்தின் எல்லைன்னு ஆண்டவர் அங்கே விளக்குகிறார். அப்படின்னா ஆண்டவருடைய பார்வை என்னவென்றால், ஏதோ என்கிட்ட இருக்குது நிறையா, கொஞ்சத்தை கொடுத்துட்டு அப்படியே போயிட்டேன் அப்படிங்கிறது அல்ல இருதயம். ஒரு தேவை என்றால் நான் பாதிக்கப்படுகிற அளவுக்கு கொடுக்கிற இருதயம் என்னிடத்தில் உண்டா என்று அங்கே ஆண்டவர் கவனிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான்காவதாக, கொடுப்பதில் மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், பார்க்க மாட்டார். நிறைய மனுஷனுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா, நான் நிறையா கொடுத்துட்டா, இப்போ சபைகளில் நிறைய நேரம் அப்படி நடக்கும், நான் நிறையா கொடுத்துட்டா பாஸ்டர் ஏன் பேச்சு தான் கேட்கணும். நம்ம சபையில் அப்படி ஒரு நாள் நடக்காது. அல்லேலூயா. நடந்தது இல்லை, நடக்க விடுறது இல்லை. பணத்தை வச்சு பாஸ்டரை யாரும் என்ன செய்யக்கூடாது, பண்ணிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கிறது. அப்படி செய்தால் சில நேரத்தில் செயல்படாது. ஏன்னா இங்கே பணம் முக்கியம் இல்லை, இருதயம்தான் முக்கியம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. பணம் என்பது நீங்கள் கர்த்தருக்கு செலுத்துவது. அதனால தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் ஒரு நேரம்னு ஒன்று வச்சு எல்லாரும் காணிக்கை பெட்டிக்கு முன்னால் வந்துட்டு போங்கன்னு சொல்லியோ, அல்லது 500 கொடுக்கறது, எத்தனை 1000, இதெல்லாம் ஏன் பேசுறது இல்லை அப்படின்னா, அது முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு வர்ற எல்லாருடைய என்னது முக்கியம், இருதயம். உங்கள் பணம் அல்ல, நீங்கள் தான் முக்கியம். அதனால தான் பவுல் சொல்கிறார், உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன். அல்லேலூயா. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து இல்லை, சபைக்கு முக்கியம். சபைக்கு முக்கியம் யார் தான், நீங்கள் தான் முக்கியம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் தான் முக்கியம். நீங்கள் தான் இங்கே சபையில் முக்கியமான ஆளே ஒழிய உங்கள் பின்னால் இருக்கிற உங்கள் ஆஸ்தியோ, உங்கள் அந்தஸ்தோ, உங்கள் செல்வாக்கோ அதெல்லாம் இங்கே தேவையில்லை. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே தேவனுக்குரியதாக இருக்கிறபடினாலே நீங்கள் தான் முக்கியம். அதனால தான் அதை பெருசுப்படுத்தாமல் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்ன பண்ணிட்டு போங்க, கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல காரணம் என்னென்னா, வர்றதுக்கு நீங்கள் தான் முக்கியம். இங்கே கவரோ காணிக்கையோ எதுவும் முக்கியம் இல்லை. ஆனால் கர்த்தர் எதை பார்க்குறாரு, வந்த இடத்துல வெறுங்கையாக வந்துட்டு போகாமல், கர்த்தருக்காக எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆஸ்தியிலிருந்து சந்தோஷமாக, உற்சாகமாக, பூரணமாக நான் கர்த்தருக்கு என்ன செலுத்திட்டு போகிறேன்னு அவர் உட்கார்ந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காராம், பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்னை அபிஷேகிக்கிறதிலே மனுஷன் பார்க்கிறபடி பார்ப்பதில்லை, ஊழிய விஷயத்தில் கர்த்தர் மனுஷன் பார்க்கிறபடி பார்ப்பதில்லை, ஜெபத்தில் கர்த்தர் மனுஷன் பார்க்கிறபடி பார்ப்பதில்லை, கொடுப்பதிலே மனுஷன் பார்க்கிறபடி அவர் பார்ப்பதில்லை. அவருடைய பார்வை வித்தியாசம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருடைய பார்வை அப்படி தான் இருக்கணும், அவர் போலவே இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பார்வை உங்க பார்வை போலவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களை மனுஷ பார்வைக்கு திருப்பும்படி, மனுஷ பார்வையில் இந்த வேதத்தை பார்க்கும்படி உங்களை வழி நடத்துகிறவர்களிடத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதை நீங்கள் மனுஷ பார்வையிலே பார்க்காமல் தேவ பார்வையிலே பார்ப்பீர்கள் என்றால் அத்தனை வசனங்களும் உங்களுக்கு ஜீவனும் சமாதானமும் உண்டாகும். அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருடைய பார்வைக்கு திரும்புவோம். கர்த்தர் பார்க்கிற பிரகாரமாய் பார்ப்போம். எல்லாரையும் நேசிப்போம். உங்களுடைய இருதயம் அவருக்கு பிரியமாய் இருப்பதாக. அவர் பார்வைக்கு ஏற்றபடி நாம் வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.